ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. கானா தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு போன நபர்களை பற்றி இன்றைக்கு பார்க்க போகிறோம். அதற்கு ஒரு வேத வசனத்தை வாசிப்போம். என்னாகமம் புத்தகம் 13:2. நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதரை அனுப்பு. ஒவ்வொரு பிதாக்களின் கோத்திரத்திலும் ஒவ்வொரு பிரபுவாகிய புருஷனை அனுப்ப வேண்டும் என்றார். இஸ்ரவேல் புத்திரருக்கு ஆண்டவர் கொடுக்கிற கானான் தேசம், ஆண்டவர் கொடுக்கிறன்னு ஏற்கனவே வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்கு பண்ணிட்டார். அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற 12 கோத்திரத்துல 12 பேரை தேவன் தேர்ந்தெடுத்து 12 பேர்லயும் பாருங்க, ஒரு ஹெட்டா 12 பேரை அங்கிருந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. ஒவ்வொரு கூட்டத்தில இருந்து ஒவ்வொருத்தரை தேர்ந்தெடுத்து 12 பேரை கானான் தேசத்துக்கு உளவு பார்க்கும்படியாக தேவன் அனுப்பும் பொழுது அங்கு விசுவாசம் உள்ளவர்கள் 2 நபர்கள் தான் இருந்தார்கள். அவர்கள் பேர் பாருங்க, யோசுவா, காலேப். இந்த 2 பேர் தான் விசுவாசிக்க பாருங்க. ஆண்டவர் கொடுத்தது 2 பேர் தானா? விசுவாசத்தை தொடங்குறவரும் முடிக்கிறவரும் அவர் தானே. ஏன் 12 பேருக்கு கொடுக்கல? 12 பேருக்கும் விசுவாசத்தை தேவன் கொடுத்திருக்கலாம். ஆனால் பிரயோஜனப்படுத்தினவர்கள், நம்பினவர்கள் அதுல 2 பேர் தான். தேவனுடைய வாக்கு தத்தத்தை நம்பி பாருங்க, இவங்க எல்லாரும் போயிருக்காங்க. போன பட்சத்துல 2 பேர் மாத்திரம் பாருங்க நம்பி இருக்காங்க. கானான் தேசத்தை சுத்தி பார்க்க போனவங்கள 2 பேர் மட்டும் பிரச்சனைய பேசல. தேவன் ஏற்கனவே செஞ்சதை நினைச்சு பார்த்தார். ஆபிரகாமுக்கு செஞ்சதை நினைச்சு பார்த்திருக்காரு. தேவன் அவர்களுக்கு வாக்கு தத்தத்தை கொடுத்தால் நிறைவேற்றின மாதிரி நம்ம வாழ்க்கையிலே நிறைவேறும்ல அப்படின்ற நோக்கத்தோட பாருங்க அவங்க போயிருக்காங்க. ஆனா இந்த 10 பேர் பிரச்சனையை பேசுறாங்க. என்ன பேசுறாங்கன்னா, நாங்க வெட்டுக்கிளி மாதிரி இருக்கோம், அவங்க ராட்சசர் மாதிரி இருக்கிறாங்க, அவங்க தான் பெரிய ஆளு, நான் சின்ன ஆளு. இப்படிலாம் நிறைய பேர் நீங்களாம் பேசிட்டு இருக்கிறீங்களா இல்லைங்களா? அவங்கெல்லாம் ரொம்ப பெரியவங்க, நான் ரொம்ப சின்னவங்க, எனக்கு ரொம்ப டேலண்ட் இல்லை, நான் ரொம்ப சின்னவங்க, அவங்க நல்லவங்க, நான் கெட்டவங்க, இப்படியே பேசி 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 இத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஆனால் தேவன் சொல்லுகிற வார்த்தையை விசுவாசித்தவர்கள் 2 நபர். இந்த 2 நபராக நீங்கள் இருக்க வேண்டுமானால் தேவன் சொன்ன வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்க வேண்டும். 2வது, பிரச்சனையே பேசக்கூடாது. பிரச்சனையை பேசாம யாராலையுமே இருக்க முடியாது. அப்போ பிரச்சனைக்கு பதில் வேற எதையாவது ஒன்று பேசிதான் ஆகணும். அது ஆண்டவருடைய வார்த்தையா இருந்தா நிச்சயமாக ஆசீர்வாதம் வரும். வேற எந்த வார்த்தையும் ஆசீர்வாதம் வராதுங்க. தேவனுடைய வார்த்தையை நீங்கள் எடுத்து பேசுங்க, நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார் அவர். அவர் சொன்னார், வார்த்தையை பாருங்க, அவர் கொடுத்தது எதற்கு? தேவன் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் என்று நீதிமொழிகள் புத்தகத்துல அவர் எழுதி வச்சிட்டார். அப்போ நீங்கள் பேசக்கூடிய வார்த்தை காலேப்பும் யோசுவாவும் பேசினது போல, இந்த தேசம் நல்லா இருக்கு, ஃப்ரூட்ஸ் எல்லாம் பெருசா இருக்கு, தேவன் கொடுத்த தேசம் நல்ல தேசம் அப்படின்னு பேசினாங்க. மீதி எல்லாரும் பிரச்சனையை பேசினாங்க. ஐயோ, ராட்சசம் மாதிரி இருக்கிறார், இங்க அமிச்சிட்டாரு ஆண்டவர், இங்க வந்து நாங்க எப்படி வாழ போறோம்? ஏற்கனவே எகிப்துல நாங்க கொடுமையை அனுபவிச்சிட்டோம், இங்க அனுப்புறாரு, இவங்கள பார்த்தாவே ராட்சசங்க மாதிரி இருக்காங்க, இந்த ஏரியால வந்து நான் எப்படி வாழ போறேன்? அப்படிதான் ஆண்டவர் வந்து ராட்சசர்கள் இருந்தாலும் அவர்களை முறியடிக்க தேவன் உங்களுக்கு முன்பாக அவர் கடந்து செல்லுகிறவர். ஆகையால் நீங்க ராட்சசம் மாதிரி இருக்கிற மனுஷர்களை பார்க்காதீங்க. பிரச்சனை ஆக்ரோஷமா இருந்தாலும் உங்க வாழ்க்கையில அதை பார்க்காதீங்க. தேவன் கொடுத்த வாக்கு தத்தங்களை நீங்கள் பிரவேசிக்கும் பாருங்க. தேவன் கொடுத்த வாக்கு தத்தை எல்லாத்தையும் எடுத்து நீங்க விசுவாசித்து நம்பி ஏற்கனவே செஞ்சதை ஃபர்ஸ்ட் நம்ம நினைச்சு பார்க்கணும். அவர் ஏராளம் தாராளம் உள்ள தேவன். அவர் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. எத்தனையோ பிரச்சனைகள் மத்தியிலும் இன்றைக்கும் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கீங்க அப்படின்னா தேவன் ஏற்கனவே உங்களுக்கு நல்லது செஞ்சிருப்பார். அதையெல்லாம் நினைச்சு பார்க்கணும். நினைத்து பார்க்கும் பட்சத்தில் தான் விசுவாசம் வரும். இவர்களை போல பாருங்க 10 பேருக்கு அந்த ஆசீர்வாதத்தை பெற முடியல. ஆனா 2 பேர் ஆசீர்வாதத்தை கடந்து சென்றார்கள். அந்த 2 பேர் பாருங்க, ஒன்று இந்த தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிற, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு தேவன் நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். அந்த ஒன்றுல நீங்கள் ஒன்றாக இருப்பீர்கள். அதுல ஒன்றுல நானாக இருப்பேன் என்று நான் விசுவாசிக்கிறேன். அப்போ நீங்களும் தேவனுக்கு பாருங்க பிரியமாக இருப்பது. விசுவாசிக்காதவர்கள் தேவனை பிரியப்படுத்த முடியாதாம். அவரை விசுவாசிக்கும் பொழுதுதான், அவர் செய்வார் நம்பும் பொழுதுதான் அவரை பிரியப்படுத்த முடியும். நிறைய பேர் ஒரு நைஸ் பிடிக்கணும், ஒருத்தரை ரொம்ப அவரை பிரியப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அவருக்கு பிடிச்சதை நம்ம செய்யணும் இல்லையா? அதே மாதிரி ஆண்டவர் சொல்றாரு, நீ விசுவாசிக்கிறது மூலமா தான் நீ என்னை மகிமைப்படுத்த முடியும். எனக்கு ரொம்ப பிடிக்கும், விசுவாசிக்கிற பிள்ளைகளை பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு. அப்போ நீங்க விசுவாசிங்க, தேவனுக்கு பிரியமான ஒரு பிள்ளைகளா மாறுங்க. அந்த 2 பேர்ல ஒருத்தரா மாறணும். நீங்க காலேப்பா யோசுவாவா அந்த 10 பேர் நபராக இல்லை. சரிங்களா? நம்ம இன்னைக்கு அதற்காக ஜெபிக்கலாம். எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மண்டையில் வருகிறோம் சுவாமி. இந்த நாட்களில் ஆண்டவரே, நாங்கள் இன்றைக்கு பார்த்த தலைப்பு
கானான் தேசத்தை சுற்றி பார்க்க போனாங்க. ஆனால் நாங்கள் சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்கிறவங்களாம் இல்லைப்பா, சுற்றி பார்த்து அதெல்லாம் எனக்கு தான், என் ஆண்டவர் எனக்கு வச்சிருக்காரு அந்த ஆசீர்வாதத்தை அப்படின்னு சொல்லி சுதந்தரிக்கிற காலேப்பும் யோசுவாவும் போல நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்ற எண்ணத்தை எங்களுக்கு தாரும், எங்களை வழிநடத்தும். ஒவ்வொரு குடும்பத்தையும் அந்த எண்ணத்தில் பிசாசு கெடுத்து வச்சிருக்கிற எல்லா தந்திரங்களையும் நிர்மூலமாக்கும், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.